ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் ரெட்புல் கேமர். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிடிகே கட்டானாவை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது இல்லாமல் மறக்காமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். அப்புறம் வந்து நாங்கள் டெய்லி நைட்டு 8 PM வந்து லைவ் போடுறோம். டெய்லி இருக்குது. நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. அப்புறம் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து சிடிக்கு எடுக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு 2 கட்டணம், அதாவது இந்த யாமான்ற ஒரு கத்தியும் கட்டணாவும், அதுக்கடுத்து டுசிட்டான்ற இந்த கட்டணாவும் முதல்ல எடுக்கணும் நீங்கள். அதுக்கடுத்து இந்த ரெண்டுத்தையுமே 350 மாஸ்டர் பண்ணணும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் இங்கே 350 பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டுமே. ஓகே, இப்போ இந்த 2 கட்டானா எங்கே எடுக்கணும்? முதல்ல நீங்கள் யாமா கத்தி எடுக்கணும்னா இங்கே வாங்க. இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, எலைட் ஹண்டர்னு. இந்த என்பிசிட்ட நீங்கள் முதல்ல பேசணும். இந்த என்பிசிட்ட போயிட்டு பேசுனீங்கன்னா அவன் உங்களுக்கு ஒரு கொஸ்ட்டு கொடுப்பான். அதாவது இப்போ எனக்கு அந்த கொஸ்ட்டு காமிக்கல, பட் உங்களுக்கு ஒரு கொஸ்ட்டு காமிப்பான். இப்போ ஹைடாவில் ஒருத்தர் இருக்கான், கேட் ரேட்ரியில் ஒருத்தர் இருக்கான், அப்படின்னா மேன்சன் கிட்ட இருக்கான், இந்த மாதிரி அவனே சொல்லுவான். அப்போ நீங்கள் போயிட்டு அந்த எலைட் இதுக்கு வந்துருக்கோனே தெரியாத அவங்க பாட்டில் வந்து அடிப்பானுங்க. ஓகே, இப்போ வந்து இவங்கள 30 வயசு உங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ராசஸை முடிச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து யாமாகத்தி இங்கே வந்து 30 பேர் இப்போ எலைட் பேரட்ஸை முடிச்சிட்டிங்க. அந்த எலைட் பேரட்ஸ் வந்து ஒருத்தனை கில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூல்டன் வரும். தான் வருது பார்த்தீங்களா, இப்போ போட்டுக்காம பாருங்க. அர்பன் வந்து ஹைட்ரா ஐஸ்லாண்டில் இருக்கான்னு வந்துருச்சு. இந்த போய் அவனை போய் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கிடச்சிடும். ஒருத்தனை கொண்டுட்டேன்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இவனை கொன்னதுக்கப்புறம் உடனே எடுத்து பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 8 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஒரே சர்வரில் இருந்தீங்கனாலே ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 8 மினிட்ஸ் ஒரு வாட்டி தான் வந்து ஸ்பான் ஆவான். இப்போ ஒரு வாட்டி கொண்டுட்டாங்கன்னா, இப்போ என்கிட்ட இருக்க அந்த கொஸ்ட்டு இப்போ போய் நான் போய் அவனை கொண்டுட்டேன்னா அதுக்கடுத்து ஒரு 8 மினிட்ஸ் கழிச்சு தான் அவன் திரும்பி ஸ்பான் ஆவான். அதுதான் அவனோட ஸ்பானிங் பாயிண்ட்டு. ஓகே, இப்போ இவனை கொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 30 பேர்த்த கொண்டுட்டோம். அப்போ அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்கு வாங்க. ஹைடாவில் வந்தீங்கன்னா இங்கே வந்து சீக்ரெட் டெம்பிள்னு ஒன்று இருக்கும். சீக்ரெட் டெம்பிள் இங்கே தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே வந்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து அப்படியே லெஃப்ட்டுக்காக போங்க. அப்படி இந்த இடம் இருக்கா, இந்த இடத்துல ஒரு நீர் வீழ்ச்சிமா இருக்கா, வாட்டர் ஃபால்ஸு. இங்கே அப்படியே வாங்க இந்த வழியா. அப்படியே இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் போகணும். இதுக்குள்ளே போனீங்கன்னா இதுதான் சீக்ரெட் டெம்பிள்னு வரும். மேலே பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ சீக்ரெட் டெம்பிள் வந்துருச்சா? இந்த இடத்துல தான் வந்து 50% பண்ணணும் யாமா கத்திக்காக. ஓகேவா? இந்த இடத்துல இதை அடைச்சிருக்கோம். நம்ம ஏதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே முதல்ல கொண்டுங்க. இங்கே வந்து ஏதாவது ஒரு நீர்வீழ்ச்சி இந்த வழி ட்விஸ்ட்டாக எடுக்கணும்னா நீங்கள் வந்து இங்கிட்டே இதே இடத்துல தான் வரணும். இதே இடத்துல வந்து நீங்கள் இந்த வழியாக ஓப்பன் இருக்கும். அங்களால கொண்டுட்டிங்கன்னா இங்கே அதுவே ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு போர்ட்டல் இருக்கும். இந்த போர்ட்டல் வழியாக உள்ளே போய் நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு லேம்ப் இருக்கும். அந்த லேம்பை நீங்கள் எடுத்துக்கிட்டு வரணும். அந்த லேம்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே எதுக்கு போகணுன்னா இது அங்கே போயிட்டீங்கன்னா அங்கே ஒரு போஸ்ட் இருக்குது. அங்கே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டுசிட்டா கொடுத்துருவாங்க. ஒரு 5 இடம் இருக்குது. லேம்ப்லாம் இருக்குது. அந்த லேம்பில் 5 இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டுசிட்டா கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் அந்த இதுக்கு. இப்போ அவங்க அந்த சிடிகே எடுக்கிறதுக்கு போகலாம். இப்போ வந்துட்டு சிடிகே பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் 350 மாஸ்டர் பண்ணிடணும். ரெண்டுத்துமே 350 மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மேன்சனுக்கு வாங்க. மேன்சன்லேருந்து அப்படியே பேக் சைடு அப்படியே மேலே போகலாம். இந்த இடத்துல வாங்க. மேன்சன்லேருந்து பேக் சைடு வந்தீங்கன்னா மேன்சன்லேருந்து பேக் சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு என்பிசி இருப்பான், கிரிப்டோ மாஸ்டர்னு. அவன்கிட்ட போய் நம்ம பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்து அடுத்து பின்னாடி இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் பின்னாடி ஒரு டோர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிடுவோம்.
அதுக்கு நீங்கள் வந்து 2200 லெவல் போயிருக்கணும். அப்போ தான் வந்து அவன் இந்த டோர் ஓப்பன் பண்ணுவான். அது ஒரு இதுக்கு வந்து மெயினாக வேண்டியது 2200 லெவல் போகணும். ஓகேவா? போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து டோர் ஓப்பன் ஆகிடும். இந்த டோர் வழியாக வந்தீங்கன்னா இப்போ இது வந்து டுசிட்டக்கான ஒரு கொஸ்ட்டு 3 கொஸ்ட் இருக்கும். இங்கே வந்து யாமாக்கான கொஸ்ட் இருக்கும். 3 இருக்கும். அதை அப்படியே பின்னாடி நெக்ஸ்ட் கிளிப்பில் ஆட் பண்ணுறேன். அந்த ஓகே கைஸ், இப்போ 3 நம்ம வந்து மொத்தம் 6 கொஸ்ட் டுசிட்டாவோட முடிக்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்ட் என்னன்னு பார்ப்போம். இந்த டுசிட்டாவில் ஃபஸ்ட்டு கொஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் லெஜெண்ட்னு இருக்குது. இது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம போய் போட் டீலர்கிட்ட பேசணும். ஒரு 3 லேண்டில் இருக்கிற போட் டீலர்கிட்ட போய் பேசணும். ஓகேவா? அங்கே போயிட்டு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். 3 போட் டீலர்கிட்ட போயிட்டு நார்மல் போட் டீலர்கிட்ட போய் பேசணும். அவன்கிட்ட போய் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒன்று இருக்கும் பாடன் மீன். அதே மாதிரி இன்னும் 2 இதில் போய் 2 லேண்டில் போய் பேசணும். பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்கார்டு டைமண்டு அல்கார்டு ஃப்ராக்மெண்ட்டு ஒன்று கொடுப்பான். டைமண்டில் ஃப்ராக்மெண்ட்டு அல்கார்டு ஃப்ராக்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கொடுத்துருக்கா பாருங்கள். இதே மாதிரி நம்மளுக்கு 5 அல்கார்டு ஃப்ராக்மெண்ட் கிடைக்கணும். மொத்தம் 6 ஃப்ராக்மெண்ட் வேணும். அல்கார்டு ஃப்ராக்மெண்ட்டு நம்மளுக்கு இப்போ 1 கிடச்சிருச்சு. இதே மாதிரி நம்மளுக்கு இன்னும் 5 வேணும். மொத்தம் 6. ஓகே, அடுத்த கொஸ்ட்டு எடுக்க போகலாம் நம்ம. இப்போ அடுத்த கொஸ்ட்டில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் டியூட்டின்னு இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பைரட் ட்ரேட் நடக்கும் பார்த்தீங்களா 3rd சீல. அது எங்கன்னா கேஸ்டில் ஆஃப் த சி, அதில் வந்து பைரட் ட்ரேட் எடுக்க முடியுங்களா? அங்கே போய் நீங்கள் பைரட் ட்ரேடை முடிக்கணும். பைரட் ட்ரேட் முடிச்சிங்கன்னா அங்கே 2வது அல்கார்டு ஃப்ராக்மெண்ட்டு கொடுத்துருவாங்க. 3வதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3வது கொஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கேக்குவினை போய் அடிக்கணும். அதுவுமே 2 நிமிஷத்துக்குள்ளே போய் கேக்குவினை போய் அடிக்கணும். அதான் 3வது கொஸ்ட்டு. நீங்கள் போய் அடிக்க உங்களால் முடியல, நீங்கள் 2 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க முடியலன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து முன்னாடியே டேமேஜ் கொடுக்க சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்து போய் கொஸ்ட்டை எடுத்துகிட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 2 நிமிஷம் எப்படி பார்க்குறதுனா அதில் மேலே டைமிங்கில் எதுவும் ஓடாது. பின்னாடி பேக்ரவுண்டில் மியூசிக் ஓடும். நீங்கள் ஃபஸ்ட் ஹிட் ஆரம்பித்தோன்னே கேக்குவினை ஒரு அடி அடிச்சினாங்களே உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் மியூசிக் சேஞ்ச் ஆகிடும். வேறு மியூசிக் வந்துடும். அந்த மியூசிக் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் அடிக்கணும். அந்த மாதிரி வரும். அந்த மியூசிக்கோட டியூரேஷன் வந்து 2 மினிட்ஸு. நீங்கள் அதை அடித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு டிமென்ஷனுக்கு கூப்பிட்டு வந்துடும். இப்போ நான் இருக்கிற டிமென்ஷனுக்கு வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 டார்ச் இருக்கும். அந்த 3 டார்ச்சுமே நீங்கள் ஒரு டார்ச் ஆன் பண்ணுறப்பையும் ஒரு 6 பேர் 7 பேர் என்பிசி ஸ்பான் ஆவாங்க. நீங்கள் அவங்கள கொன்னலும் அவங்க எல்லாத்தையுமே கொன்னுட்டிங்கன்னா பின்னாடி ஒரு டோர் ஓப்பன் ஆகும். அந்த வழியாக வெளியே வந்துடலாம். அடுத்து வந்து யாமாக்கான கொஸ்ட்டை பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சுற்றியுமே வந்து இப்போ மிரேஜ் ஐலாண்டுக்கு போனால் எப்படி இருக்கும், ஃபுல்லாக ஃபாகாக வந்து ஃபுல்லாக வந்துடும். அதே மாதிரி வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு என்பிசியாக பார்க்கணும். இப்போ 3rd சீருக்குள்ள எல்லா லேண்டுக்கும் போய் எல்லா என்பிசி மேலே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு என்பிசி மேலே வந்து பர்பிள் கலரில் பர்பிளோ இல்லை டார்க் பிங்க் கலர்லேயோ ஒரு டாட் மாதிரி இருக்கும் அவங்க மேலே. நல்லா இன்ஸ்டன்ட் அனிமல் பார்த்தாலும் தெரியும், நார்மலாக பார்த்தாலே நல்லாவே தெரியும். அந்த மாதிரி இருக்கவங்கள போய் 30 பேர்த்த அடிக்கணும். அதே மாதிரி இருக்காங்கள எல்லா ஒரு லேண்டாக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி போனீங்கன்னா அடிச்சிடலாம். 30 பேர் அடிச்சிங்கன்னா அங்கே ஒரு அல்கார்டு டைமண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பெயின் ஏதோ ஒரு வரும் கொஸ்ட்டு 2வது கொஸ்ட்டு. அதுக்கு வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா போய் ஏதாவது ஒரு என்பி செட்டை போயிட்டு 8000லேருந்து 15K உள்ள வந்து டேமேஜ் வாங்கணும். அவங்கக்கிட்ட நீங்கள் அடிக்கக்கூடாது. உங்களை வந்து அடித்து டேமேஜ் எடுக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 2வது கொஸ்ட்டு முடிஞ்சிடும். 3வது கொஸ்ட்டுக்கு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீப்பரை ஸ்பான் பண்ணி அவன்கிட்ட நீங்கள் அடி வாங்கணும். அதுதான் 3வது லாஸ்ட்டு கொஸ்ட்டு. 6வது ஃப்ராக்மெண்ட் எடுக்கிறதுக்கு, அதாவது அல்கார்டு ஃப்ராக்மெண்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரீப்பரை ஸ்பான் பண்ணி அடிக்கணும். அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிமென்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இன்னொரு டிமென்ஷன் இப்போ எப்படி கேக்குன்னு அடித்தானே ஒரு டிமென்ஷன் போச்சோ அதே மாதிரி டிமென்ஷனுக்கு வேறு ஒரு இடத்துல கூப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி 3 வந்து டார்ச்சை வந்து நீங்கள் சம்மன் பண்ணி அடித்து கொல்லணும். கொண்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும். வெளியே வந்தோடனே 6 கொஸ்ட்டு முடிச்சிட்டோம்னா இந்த இடத்துல ஒரு டோர் ஓப்பன். இந்த நம்மளுக்கு அல்கார்டு ஃப்ராக்மெண்ட்டுன்னு 6 கிடைக்கும். ஒரு கொஸ்ட்டுக்கும் ஒரு ஃப்ராக்மெண்ட் கிடச்சி 6 ஃப்ராக்மெண்ட் கிடைக்கும். இந்த டோர் ஓப்பன் ஆகும். இந்த டோர் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே ஒரு பாஸ் ஸ்பான் ஆகும். இந்த இடத்துல டோர் ஓப்பன் ஆகி இங்கே ஒரு பாஸ் ஸ்பான் ஆகும். ஒரே நிமிஷம், இதுக்குள்ளே போக முடியல. அந்த பாஸை மட்டும் கொண்டுட்டிங்கன்னா கொல்லணும், இல்லைன்னா நீங்கள் அவன்கிட்ட செத்துருங்க. செத்தாலுமே
உங்களுக்கு வந்து சிடிக்கே வந்து கிடச்சிடும். கொல்லணும் இல்லைன்னா கொல்ல முடியலன்னா நீங்கள் செத்துடலாம். ஏன்னா இந்த கட்டானா வச்சு மட்டும் தான் அவனால் அடிக்க சொல்லுவாங்க. நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டானா வச்சு அடிக்க நான் ஸ்டாட்ஸ் போடாதனால வந்து டேமேஜ் கம்மியாக போச்சு. அதில் கொண்டுட்டான். அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து இந்த சிடிக்கே கிடச்சிருச்சு. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய்.